Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumaiya's kitchen. Yemeni style chicken mandi எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Sumaiya's kitchen first time பார்க்கறீங்கன்னா லைக் பண்ணிட்டு subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. வீட்லயே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கணும். இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 8 ஏலக்காய் சேர்த்துக்கணும். மட்டன் மந்தி ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் பாருங்கள். எட்டு பீஸ் கிராம்பு சேர்த்துக்கணும். ட்ரை லெமன் 1 சேர்த்துக்கணும். ட்ரை லெமன் இல்லைன்னா ஃப்ரெஷ் லெமன் எடுத்து தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை இந்த மசாலாவில் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். 1 பிஞ்சு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணியாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சிக்கனை பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. மந்தி செய்கிற பிளானே இல்லை, சிக்கனை சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டேன். 3/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1 டேபிள்ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா 4-5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ள மசாலாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாஸ்மதி அரிசி 1.5 கிளாஸ் எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஸ்டீமரில் கீழே 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க, நல்ல தண்ணி வச்சுக்கணும். அந்த தண்ணியை ரைஸில் சேர்க்கணும். மேலே சிக்கனை சேர்த்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கணும். சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆயிடுச்சு. பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க. சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கணும். சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். சட்டியில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மிளகு, 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ட்ரை லெமன் 1 சேர்த்துக்கணும். சிக்கன் ஸ்டாக் 3/4 கிளாஸ் இருக்குது. ஊற வச்சுருந்த ரைஸை சேர்த்துக்கணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிக்சர் அனுப்பிவிடுங்க. அரை டீஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க, பார்த்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஸ்டாக் 3/4 கிளாஸ் இருந்துச்சு. பேலன்ஸ் தண்ணி சேர்த்து 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
தண்ணிலாம் வத்திருச்சு. இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரத்துக்கு அலுமினியம் ஃபாயிலில் சார்கோல் சேர்த்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோ எண்ணெயோ சேர்த்துக்கணும். க்ளோஸ் பண்ணி 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். சிக்கன் மந்தி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மந்தி ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமையாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.